கொக்குவில் இந்து கல்லூரிக்கு 50வது பொன்விழா நிகழ்வு மிச்ச சந்தோஷம். 25 வருஷத்துக்கு பிறகு அந்த ஏணிப்படி ஏறி நல்ல உச்சிக்கு போய் 95ஆம் ஆண்டு பிரிவின் படிச்சு வெளியேறி 30 லட்சம் ரூபாய்க்கு இந்த பாடசாலை வரலாற்றிலேயே ஒரு குலப்படியில் இப்பத்த மாணவர்களோட குலம் பேர் இங்க வந்திருக்கணும் புலம்பெயர் தேசங்கள்ல இருந்து 21 வருஷம் கேடால பிரமாதமாக என்னுடைய வாழ்க்கையில முதலாக இப்படி ஒரு நிகழ்வை யாரும் செய்யவில்லை. கொக்குவில் இருக்கக்கூடிய பிரபலமான இந்த பாடசாலை கொக்குவில் இந்து கல்லூரி எல்லாருக்குமே தெரியும். படிச்சிருக்கக்கூடியார்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். சரி, இந்த பாடசாலையை பொறுத்தவரை நாங்கள் முந்தி யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கும் கொக்குவில் இந்து கல்லூரியில் பெருந்துடுப்பாட்ட போட்டியெல்லாம் நடக்கும். அப்படி நடக்க தாறுமாறாக வந்து போயிடக்கூடிய அந்த அனுபவங்கள் இருக்குது. பிறகு அந்த போட்டிகள்லாம் மாற்றப்பட்டு இடம்பெற்றிருந்தது. சரி, எல்லாருக்குமே வணக்கம். இப்போ நாங்கள் கொக்குவில்ல நிற்கிறோம். கொக்குவில் இந்து கல்லூரிக்கு முன்பாக நாங்கள் இருக்கிறோம். ஏன் இன்றைக்கு வந்தாங்கன்னு சொன்னால் பொன் விழாவை கொண்டாடுகிறார்கள். 95ஆம் ஆண்டு இஞ்ச படித்து வெளியேறக்கூடிய மாணவர்கள் உலகமெல்லாம் பறந்து வாழ்ந்தாலும் மீள ஒரு முறை வந்து தங்களோட பள்ளிக்கூடத்தை திரும்பி பார்த்து பள்ளிக்கூடத்தில் தாங்கள் செலவழித்திருக்கக்கூடிய இனிமையான நாட்களை மீள நினைவு கூறுகிற விதமாக பல்வேறுபட்ட நிகழ்வுகளை ஏற்பாடு செய்கிறார்கள். 2 நாட்கள் கொண்டதாக நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்தது. நேற்று நடக்குது, இன்றைக்கு நடக்குது. இன்றைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வு என்பது மிக வித்தியாசமானது. இந்த பாடசாலை வரலாற்றிலேயே ஒரு பிரம்மாண்டம் காட்டுகிற ஒரு முயற்சியாக இருக்கிறது. பிரம்மாண்டம் என்றதுக்கு அப்பால தாங்கள் தொலைத்திருக்கக்கூடிய இனிமைகளை மீள ஒரு முறை தேடி பார்க்கிறார்கள். மைதானம் பூரா வெவ்வேறுபட்ட பந்தல்கள்லாம் விட்டு குளிர்களி, சாப்பாடு, இந்த பழவகை, அதை விட இந்த குடிக்கக்கூடிய அதாவது சர்பத், அப்பெல்லாம் பெரிய ஆசையாக இருக்கும். குளிர்பானங்கள், இப்படியான விஷயங்கள், ஒரு இசை நிகழ்ச்சி. அதை விட ஒரு பெரிய விஷயம், எல்லாரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் வெட்டக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான கேக். அது ஒரு சந்தோஷமான விஷயமாக இவர் விருந்தினர் அவர் விருந்தினர் இல்லாமல் எல்லாருமே தங்களோட பிரிவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய பல்வேறுபட்ட பிரம்மாண்டமான ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள். நிறைய பேர் இங்கே வந்திருக்கணும் புலம்பெயர் தேசங்கள்லேருந்து. அவையெல்லாம் அடிச்சுன்னா தம்பி எங்களோட பள்ளிக்கூட நிகழ்வு வந்திருக்கா பாருங்க, இதை எடுத்து போடுங்க, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படையில் இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம். இந்த நிகழ்வை நீங்கள் பார்க்க போகிறீங்க, ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ செய்துட்டு பாருங்கள், யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து போட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்க. அப்போ தான் தொடர்ந்து பதிவிடக்கூடிய காணொளிகள் உங்களுக்கு வரும். பாடசாலைக்கு முன்பக்கமே கலகலன்னு சொல்லி களை கட்டி இருக்குது. கொக்குவில் இந்து கல்லூரி தேசிய பாடசாலை என்ற பதாகையும் நிகழ்வுகளும் ஆரம்பமாகுவதற்கு தயாராக இருக்கிறது. என்ன நடக்குது, அப்படியான விஷயங்கள் இருக்குது, ஏன் இவையெல்லாம் வந்துச்சுன்னா ஏன் இப்படி செய்யணும், இதுக்கான காரணம் எல்லாவற்றையும் கேட்டு அவர்களிடம் கேட்டு இந்த காணொலியில் பதிவு செய்கிறேன். கொக்குவில் இந்து கல்லூரியை சேர்ந்திருக்கக்கூடிய ஆரம்பிச்சுன்னு சொன்னால் அதுக்கு மறக்காமல் இந்த காணொலியை அனுப்பி வைங்க, பார்க்கட்டும், கருத்துக்களை சொல்லுங்கள். நீங்கள் பார்க்க பள்ளிக்கூடம் எப்படி இருந்துச்சு, இப்போ பள்ளிக்கூடம் எப்படி இருக்குது, இந்த மாணவர்கள் அல்லது பழைய மாணவர்களாக வந்தது பிறகு இவர்கள் செய்யக்கூடிய இந்த முயற்சிகள் தொடர்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. ஏராளமானங்கள் இதில் வாசலே இப்போ வந்து நிற்கிறோம். ஒவ்வொரு நாளும் நிகழ்வேண்டபடியால் தங்களுடைய படிப்பிச்ச ஆசிரியர்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் தொடர்பில் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு செய்யுங்க. கொக்குவில் இந்து கல்லூரியின் 95ஆம் ஆண்டு பிரிவின் 50வது பொன்விழா நிகழ்வு கோலாகலமாக காலை 10 மணியிலிருந்து இங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இங்கு பார்ப்பீர்களானால் ஒவ்வொரு கொட்டகைகள் அமைத்து ஒவ்வொரு கொட்டகையிலும் ஐஸ்கிரீம், மலையான் கஃபே, வன்னியின் ஹோட்டல் சாப்பாடு, அங்கே ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கப்பல் வாழைப்பழம், செவ்வாழைப்பழம், ரம்புட்டான், மங்குஸ்தான், கொய்யாப்பழம், அன்னாசிப்பழம், கொய்யாப்பழம், மாம்பழம், இப்படி எல்லா வகையான பழங்களும் எல்லோரும் ருசித்து உண்ணும் வகையில் இந்த ஒரு உணவு சாவடிகளை அமைத்து எல்லோரும் அருந்தி இன்புற்று கொண்டிருக்கிறார்கள். Instruments up! Bend! Ready! Bend by the center! Quick march!
என்னென்று சொன்னால் நாங்கள் இப்போ என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் புலம்பெயர்ந்து 21 வருஷம் கேடாவில் இருக்கிறேன். அப்போ 21 வருஷம் கேடாவில் இருக்க இப்போ எனக்கு 50 இங்கே வரக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கல. நாங்களெல்லாம் பாடசாலை மிக மிஸ் பண்ணுறோம், அதாவது சரியாக மிஸ் பண்ணுறோம்ன்ற ஒரு ஃபீல் பண்ணுறோம். அப்போ இந்த 50வது பொன் விழாவில் ஒவ்வொருவரும் பாடசாலை முடிந்து கூட்டிலிருந்து பிரிந்த பறவைகள் போல் ஒவ்வொரு திக்காக சென்று விட்டார்கள். அப்போ ஒவ்வொருவரையும் அரவணைத்து இணைத்து 2 வருடங்களுக்கு முன்பே நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை உருவாக்கி அதன் மூலம் ஒவ்வொருவரையும் கண்டுபிடித்து அந்த குரூப்பில் இணைத்து 2 வருடங்களுக்கு முதலே நாங்கள் இந்த நிகழ்வை இப்படியெல்லாம் நடத்த வேண்டும் என்று சொல்லி நண்பர்களுடன் கலந்து ஆலோசித்து இந்த நிகழ்வை இன்று நாங்கள் வெற்றிகரமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த வெற்றிகரமான கொண்டாட்டத்துக்கு பல நண்பர்கள் இங்கு வரவில்லை. வெளிநாடுகளில் புலம்பெயர் தேசங்களுக்கும் எங்கள் நண்பர்கள் நிறைய பேர் வரவில்லை. ஆனால் அவர்கள் வருவதை பார்க்க அளவுக்கு அதிகமான பணங்களை எங்களுக்கு வழங்கி நாங்கள் வர முடியாவிட்டாலும் நீங்கள் சிறப்பாக கொண்டாடுங்கள் என்று தங்களுக்கு தவிர்க்க முடியாத காரணத்துக்காக அவர்களால் வர முடியவில்லை. இருந்தபோதும் அதிகளவு பணங்கள் எல்லா நண்பர்களும் தந்து இந்த நிகழ்வை சிறப்பாக கொண்டாடும் வகையில் உதவி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் கிட்ட இந்த விழாவுக்காக 2 நாள் நிகழ்வுக்காகவும் நாங்கள் செலவழித்திருக்கிறோம். இதம் இசைக்க நமது கோக்கில் இந்து கல்லூரி முன்னாள் அதிபர் திரு மதிப்புக்குரிய மகேந்திரன் அவர்கள் பாடசாலை கொடியை ஏற்றுவார். நாங்கள் மைதானத்தில் இதை அமைத்த நோக்கம், ஒரு ஸ்டேஜில் ஒரு ஹோலில் நாங்கள் எல்லோரும் அடக்கிட்டோம்னு சொன்னால் எல்லோரும் அந்த ஹோலில் போய் இருந்து அந்த 6 பேரும் தான் கழித்து கொண்டிருப்பார்கள். இது திறந்த வழி அரங்கென்றால் பழைய நண்பர்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் தங்களுடைய அன்பை பரிமாறிக்கொண்டு நட்பை பரிமாறிக்கொண்டு தங்களுடைய நீண்ட நாட்கள் அந்த கனவை எல்லோரும் சந்தோஷமாக பகிர்ந்து கொள்ள முடியும் என்றுதான் இதன் நோக்கம். ஒரு பக்கம் நிகழ்வுகள் மைதானத்தில் ஆரம்பமாக இருக்கிறது, மறுபக்கம் தாங்கள் படித்திருக்கக்கூடிய வகுப்பறையில் போய் எப்படி நாங்கள் இருந்து நாங்கள் என்னென்ன குழப்படியெல்லாம் செய்யணும்னு சொல்லி மீள ஒரு முறை இவ்வளவு காலத்துக்கு பிறகு இவர்கள் நினைவூட்டப் போகிறார்கள். எப்பயும் பாடசாலை காலங்கள் ஒரு சுகமான சுமை நெச்சா கண்களே பனிக்கும். நீங்கள் படிக்கிற போது கொக்குவில் இந்து கல்லூரி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்தை மறக்காமல் கீழே கருத்துக்களாக பதிவு செய்யுங்க. படிக்கவா படிப்பிக்கவா இது எப்பயுமே சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயம்தான். படித்த அந்த வகுப்பறையில் போய் மீள ஒரு முறை வயதுகள் கடந்தாலும் இது எங்கட பள்ளிக்கூடம் எல்லாம் மாறும், ஆசிரியர்கள் மாறுவார்கள், அதிபர்கள் மாறுவார்கள். நாங்கள் படித்த பள்ளிக்கூடத்தின பழைய மாணவர் என்ற பேர் இன்றைக்குமே மாறாது. அந்த வகுப்பில் போயிருந்து தங்களுடைய அந்த இனிமைகளை மீட்டுறதுன்றது மிக 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 எப்பயுமே இனிமை தரக்கூடிய விஷயம். எல்லாருமே வகுப்பில் இருந்துட்டு போயினோம். வணக்கம். நீங்கள் இந்த வகுப்பில் படித்ததா? நான் இந்த ஸ்கூலில் ஒரு டீச்சராக இருந்திருக்கிறேன். பொருளியல் கற்பித்திருக்கிறேன், தமிழ் மற்றது சமூக கல்வி படிப்பித்திருக்கிறேன். நல்ல கெட்டிக்கார பிள்ளைகளுக்கு நன்றாக டீச் பண்ணி இருக்கிறேன். நிறைய பேர் இப்போ நல்ல பதவிகளில் இருக்கிறேன். இப்போ ஜிஏ இருக்கிற உமாமேஸ்வரன் என்ற ஒரு ஸ்டூடெண்ட், அவருக்கு நான் ஏஎல் எக்கனாமிக்ஸ் படிப்பேன். நான் அதை ஒரு பெருமையாக நினைக்கிறேன். படிப்பிச்சு முடிஞ்ச பிறகு எங்கே போயிட்டீங்க?
அதுதான் முக்கியமானது. இடப்பெயர்வோடு நான் கிளம்புறேன். ஹிந்தியில் டீச் பண்ணி இப்போ கனடாவில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அங்கே தமிழ் டீச்சராயும் கொஞ்ச நாள் தமிழ் படிப்பிச்சேன். நான் ஆர்வம் ஐபிசி நியூஸ், ஐபிசி உங்களுடைய விவாத மேடைகள் எல்லாம் ஒழுங்காக பார்க்குறேன். நான் விருப்பம் உங்களில் காணொலி பார்க்குறது ஒழுங்கு. இவ்வளோ காலத்துக்கு பிறகு திருப்பி ஒருக்கா வகுப்பில் வந்துருந்து உங்களோட பிள்ளைகளோட நீங்கள் அந்த படிப்பிச்ச வகுப்பில் இருக்கிறீங்களா? எப்படி இருக்கு அந்த நேரம்? அது மிச்ச சந்தோஷம். 25 வருஷத்துக்கு பிறகு அந்த வகுப்பறையில் இருந்தது மீண்டும் பள்ளிக்கு போகலாம் என்ற அந்த பாடல் தான் நினைவுக்கு வருகிறது. சந்தோஷம். இது வாழ்க்கையில் எப்படியும் கிடைக்காது. திருப்பி நினைவுகள் எப்படியும் சந்தோஷம் தரக்கூடிய. அதுதான் நிச்சயமா. வெளிக்கிட்டு திருப்பி வந்து சேர்ந்துக்கிறீங்களா? அதுதான் சந்தோஷம். நீங்கள் வேணும் பள்ளிக்கூட முகப்போட வச்சு அவர்கள் புகைப்படம் எடுத்து மகிழ்கிற அந்த சந்தர்ப்பம் முந்தியெல்லாம் எடுத்திருப்போம். ஆனால் அது பிறகு திருப்பி வராது. நீண்ட கால இடைவெளிக்கு பிறகு திருப்பி வந்து எல்லாருமா சேர்ந்து தங்களுடைய படிப்பித்த ஆசிரியர்கள் எல்லாரையும் சேர்த்து ஒரு படம் எடுக்கிறதுன்றது மீள ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விடயம். அப்போ எப்படி பள்ளிக்கூடம் இருக்கிறோமோ அதே வாசல் எனக்கு தெரியல அப்போ எது வாசலாக இருந்ததுன்னு சொல்லி வேறு கேட்கலாம் மேலே விஷயங்களை. உண்மையான பள்ளிக்கூடங்கள் இடையில் படிச்சிருக்காங்க வந்து ஞாபகப்படுத்தி பாருங்கள் பாடசாலையில் இருக்கக்கூடிய அந்த மாற்றங்கள் எல்லாத்தையும். தாங்கள் படித்திருக்கக்கூடிய வகுப்பறைகள் எல்லாத்தையும் வந்து சுற்றி பார்க்கலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். எங்கே இருந்து? நான் தற்பொழுது நோர்வேயில். என்ன நிகழ்ச்சி இன்றைக்கு நீங்கள்? இன்றைக்கு நாங்கள் எங்களோட 50வது பொன்விழா. எங்களோட எல்லாருக்கும் 50 வயசாச்சு. 95 பொன்விழாவா படித்த பொன்விழா? எங்களோட பொன்விழா. ஓகே. எங்களோட பொன்விழாவை நாங்கள் பாடசாலையில் சேர்ந்து செய்கிறோம். வந்து எத்தனை பேர் எங்கேருந்து எல்லாம் வந்துருக்கிறீங்க? கனடா, லண்டன், சுவிஸ், நோர்வே, பிரான்ஸ், இலங்கை, இந்தியா, பல நாடுகளிலிருந்தும் வந்திருக்கின்றோம். செய்யணும்ன்ற யோசனை இது 40வது எங்களை 40வது ஆண்டு நடைமுறைக்கு இப்படி ஒரு 40 முதல் செய்யக்கே நாங்கள் ஒரு பிளானை போட்டு 50 இப்படி செய்யணும் வேண்டிய ஸ்கூலில் வந்து. அப்போ அதுக்காக வந்து நாங்கள் 92 OL 95 AL திருப்பி மீளொருக்கா பள்ளிக்கூடத்தில் வந்து நிற்கிறது. எப்படி இருக்கு? மிகவும் சந்தோஷம். நேற்று வந்து நாங்கள் நேற்று புத்தகம் ஒன்று வெளியிட்டோம். பொன்விழா மலர் ஒன்று. இன்று கிரவுண்ட் நிகழ்ச்சி குடும்பத்தாரோட நல்ல சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. நீங்கள்? நம்ம பாலினி தேனம் இங்கே கொக்கில் இந்த கல்லூரி மாணவி, பழைய மாணவி. இது பொன்விழா நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு வந்திருக்கிறோம். எங்களுக்கு இது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிற ஒரு நிகழ்ச்சி. ஏனென்று சொன்னால் எங்களோட ஆசிரியர்கள் சகபாடிகளை நாங்கள் கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு பிறகு சந்திக்கிறோம். சரி, 40 வருஷத்துக்கு முதல் யார் குலப்படி என்னெல்லாம் செய்து நீங்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் இருந்து? எங்களுடைய குலப்படிகள் இப்போத்த மாணவர்களோட குலப்படியில் ஒப்பிடும் பொழுது சற்று வித்தியாசமானது. இப்போ யோசிக்கும் பொழுது அது ஒரு குலப்படியே இல்லையென்று சொல்லி தோணுது. என்ன மாதிரி இருந்து அந்த கால பாடசாலை இப்போ திருப்பி பள்ளிக்கூடத்துக்கு வந்துருக்கல என்ன மாதிரி உங்களோட நினைவுகள்லாம் மூலம் திருப்பி வருது? பாடசாலையின் வளர்ச்சி நன்றாக இருக்கிறது. ஆனால் அந்த கட்டிடங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் திருத்த வேலைகள் இருக்கு போல காணப்படுது. நாங்கள் இருக்கையில் கொஞ்சம் புது கட்டிடங்கள் மாதிரி இப்போ எனக்கு கொஞ்சம் வேலைகள் இருக்கு போல நடக்குது. பழைய மாணவர்கள் இந்த ஒத்துழைப்போடு அதை செய்திருத்தலாம்னு சொல்லி நினைத்திருக்கிறோம். திருப்பி நீங்கள் வகுப்பறையில் வந்திருந்த அந்த நினைவுகள் மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. என்னடா நான் ஒரு விரிவுரையாளராக இருக்கிறபடினால படிப்பிச்சு கலைச்சு இன்றைக்கு வகுப்பறைகளில் இருக்கேக்கில் நானும் ஒரு மாணவி என்று நினைக்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருந்தது, ரிலாக்ஸாக இருந்தது. நீங்கள் மாணவியாக இருக்கிறது நல்லா இருக்கா அல்லது இன்னும் கொஞ்சம் மாணவிகளை வகுப்பில் வச்சுக்கிறது நல்லா இருக்கு? இல்லை, நான் மாணவியாக இருக்கிறது நல்லா இருக்கிறது போல இருக்கிறது. படிப்பிக்கிறத விட படிக்கிறது சுகம். எங்கே இதெல்லாம் நண்பர்கள் வந்திருக்கிற நண்பர்கள் நண்பிகள் எல்லாம் வெளிநாடுகளிலேருந்து வந்திருக்கிறார்கள், கனடாவிலேருந்து வந்திருக்கிறார்கள், ஜெர்மனிலேருந்து வந்திருக்கிறார்கள். இங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நண்பிகளையே நாங்கள் காண்பது மிக அரிதாக இருந்திருக்குது. பல மாணவிகளின் முகம் எங்களுக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்குது. உண்மையில் இது ஒரு நிகழ்வுன்றது உண்மையில் இப்படி செய்ய வேணும்ன்றது இந்த இது இவ்வளோ செலவழித்தாலும் இது ஒரு கிடைக்க முடியாத ஒரு சந்தர்ப்பம். ஏன்னா எத்தனையோ பேரை இன்றைக்கு தான் கண்டிருக்கிறோம். ஆக்களின் தோற்றங்கள் எல்லாம் மாறுபட்டு சாதாரணமாக நாங்கள் தெருவில் அவர்களை கண்டிருந்தால் யாரோ ஒன்றிட்டு தான் போயிருப்போம். இங்கு கன்ற போது அவர்களை அறிமுகம் செய்து கொண்ட போது மிகுந்த சந்தோஷம். மீண்டும் நாங்கள் பழைய
19 வயசுக்கு சென்று விட்டோம் போல ஒரு ஃபீலிங். மனநிலையில் அப்படித்தான் இருக்கும். உடலுக்கு வயது போனாலும் மனநிலை அப்படி இருந்தால் சந்தோஷமா இருக்கலாம். நாங்கள் அப்படித்தான் இருக்கிறோம் அப்படியும். ஆனால் இதுக்குள்ள விதைக்குள்ள இந்த என்னென்னு சொல்கிறது, பாடசாலை லைஃபுக்குள்ளே திரும்பி வந்தது ஒரு சிறகடிச்சு பறக்கிற ஃபீலிங் ஒன்று இருக்குது. சந்தோஷம் கொண்டாடுங்க. நான் உண்மையாக இன்றைக்கு வருகிறேன் என்று தான் இருந்தேன். நான் நேற்றைய நிகழ்வு என்ன இன்றைக்கு வர வேண்டும் என்று சொல்லி தூண்டி இருக்குது. இப்போவும் அந்த பள்ளிக்கூடம் அதை விட்டு போக மனசு வராது. பாடசாலை என்றது உண்மையில் ஒரு பொற்காலம், கனவுகள் நிறைந்த காலம். இங்கே வரும்பொழுது மீண்டும் அந்த கனவுகள் திரும்ப வருகுது போல நடக்குது. சந்தோஷமா அனுபவிக்க. நன்றி. குழப்பையில் நான் என்ன சிபிஎஸ் படிப்பிச்சவர் அப்படி என்ன வாரன் எல்லாரும் நான் அவர் படிப்பிக்கிட்டு கொண்டு வந்துட்டேன். ஐயா வணக்கம். வணக்கம். ஒரு காலத்தில் இதெல்லாம் பார்த்தால் ஆசை இருக்கும். ஆனால் அது வாங்குற அளவுக்கு பொருளாதார பலம் இருக்காது. இப்போ பொருளாதார பலமும் ஆசையும் சேர்ந்து ஒரு 50 வருஷத்துக்கு பிறகு திருப்பி வர அந்த அவருடைய சந்தோஷம்ன்றது தனியானது. முந்தி வாங்குறதுக்கு சில ஆசை இருக்கும், அப்போ காசு இருக்காது. அப்போ மாங்காய் தானே கிடையாது சொத்து. அப்போ 5 ரூபா 2 ரூபா 1 ரூபா 10 ரூபா அந்த மழை காலத்தில் சில அதை சாப்பிட்டு அடியும் வாங்குறது. இவ்வளோ பாருங்கள், எவ்வளோ விதமான பழங்கள் எல்லாமே போட்டு, வாழைப்பழம், அன்னாசி, அதே மாதிரி தான் இதில் செவ்வாழை, இதர கதலி, இங்கால எல்லாம் கப்பல் எல்லாம் வெட்டி, கொய்யாக்க, அதே மாதிரி தான் இந்த பழங்கள் எல்லாமே வெட்டி அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்படுது. உண்மையாக ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன சொன்னால், அப்போ நான் சொன்ன விஷயம்தான். இப்போ நாங்கள் படிக்கிற காலத்துலேயும் அதே இல்லைப்பாடு தான். ஓரளவுக்கு கிடைக்கும் காசு, அங்கங்கே எல்லாம் மிச்சம் பிடிச்சி சேர்த்து ஏதாவது வாங்கி சாப்பிட்ற சந்தோஷமான விஷயம் இருந்தாலும், எல்லாரும் மீள வந்து இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வந்து திருப்பி சேர்ந்து சாப்பிட்றன்றது நல்ல விஷயம். இந்த கல்லூரி வரலாற்றில் வேற மாணவர்களும் சில ஒன்று உடல்கள் பண்புலாக்கள் செய்திருக்கிறார்கள். ஆனால் 95ஆம் ஆண்டு பிரிவை போல் யாரும் செய்யவில்லை. அவர்கள் வருவார்கள், பாடசாலை சுற்றி பார்ப்பார்கள், படம் எடுப்பார்கள், புகைப்படம் எடுப்பார்கள், சென்று விடுவார்கள். ஆனால் நாங்கள் 2 நாட்களுமே பாடசாலையிலே தான் இந்த நிகழ்ச்சிகளை செய்கிறோம். இதில் நாங்கள் மாலை பொழுது வெட்டப்போம் கேக்கே கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான கேக். ஏன்னு சொன்னால் எல்லோரும் ஒரே நேரத்தில், தனி ஒருவர் மட்டும் வெட்டி போட்டு போகாமல் அத்தனை நண்பரும் ஒரே நேரத்தில் இந்த கேக்கை வெட்டி சந்தோஷமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த நோக்கம். என்னதுக்காக செய்ய வழிகிட்டீங்களோ அந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்குதா? 100%. எல்லா நண்பர்களும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். முக்கியமாக நான் ஆசிரியர்களை போய் அழைத்த போது அந்த ஆசிரியர் முகத்தில் இருந்த மலர்ச்சி, அந்த ஆசிரியர் பட்ட சந்தோஷம், அந்த ஆனந்த கண்ணீர், அவருடைய ஆசீர்வாதம், அது எங்களால் என்றும் மறக்க முடியாது. மைதானத்தின் இந்த இடத்துல வந்து மிடுக்குடன் வாழ்வோம் கொக்குவில் இந்து கல்லூரி உயர்தரம் 1995 அப்படி என்பது வந்து வடிவமைக்கப்பட்டு அழகாக காட்சி தருகிறது. என் பேர் மகேந்திரன். இந்த பள்ளிக்கூடத்தோட திருப்பி இந்த 50 வருஷத்தை கொண்டாடின 95 படிச்சாக்கள் திருப்பி வந்துக்கிறீங்க. நான் ஆசிரியராக வந்துக்கிறேன். ஆசிரியராக வந்துக்கிறீங்க. படிகளோட திருப்பி வகுப்புல இருந்து அந்த நினைவு எப்படி இருக்கு தம்பி? ஒருவனுடைய வாழ்க்கையில் பாடசாலை வாழ்க்கை தான் மிகவும் சிறந்தது. அப்போ நான் படித்த காலம் எனக்கு பசுமையாக இருக்குது. நான் இந்த பள்ளிக்கூடத்தில் மாணவர்களோட படிப்பித்த காலம் பசுமையாக இருக்குது. நான் வாழ்க்கையில் மறக்க முடியாத காலப்பகுதி பாடசாலையில் இருக்கிற காலம்தான். துள்ளித்திருந்த பருவம், எந்த விதமான பொறுப்பும் இல்லை. வீட்டு பெற்றோர் வளர்த்த விட இங்கே வளர்ந்த பிள்ளைகள்லாம் இங்கே கூட. நான் சொன்னது சரியோ தெரியாது சொல்கிறேன். சரி சரி. இல்லை இப்போ திருப்பி வந்துக்கிறாங்க. அப்போ குளப்படியாவே இல்லை 95 படிச்சாக்கள் நம்பி ஒரு மாணவன் குழப்படி செய்யாட்டி வேலை குழப்படி செய்ய வேணும். நல்ல குழப்படியாக இருக்கும், அடித்து உடைக்கிற குழப்படியாக இருக்கக்கூடாது. அப்போ குழப்படி செய்யாமல் அமைதியாக இருந்தாருன்னா அவர் வாழ்க்கையில் வேலை கஷ்டப்படுவார். அப்புறம் அவரோ வாழ்க்கையில் போராடுறது ஒருவர் எதிர்த்து வந்தால் போராடுற துணிவாக இருக்கிறார். இவ்வளோ காலத்துக்கு பிறகு பிள்ளைகளை திருப்பி சந்திக்கிறீங்க, படிப்பிச்ச பிள்ளைகளை எப்படி இருக்கு உங்களுக்கு? இல்லை அவையில விசாரிக்கிற பொழுது உண்மையை சொல்கிறது, ஒவ்வொருத்தரும் நல்ல உன்னதமான நிலையில் இங்கே இருக்கணும். இங்கே இருக்கிறாங்கள நல்ல போஸ்டில் இருக்கணும். அப்போ எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஒரு ஏணிப்படியை ஏறி நல்ல உச்சிக்கு போய் கொண்டு இருக்கணும். அப்போ அதுக்கு ஒரு காரணம் இந்த வளைக்கணும்.
அவர்களுக்கு கொடுத்த எஜுகேஷன், அவர்களுக்கு கொடுத்த இது. அப்போ அவரோட காய்க்கிறது நல்ல சந்தோஷமாக தான் இருந்தது. இங்கே வர்றேன்ன்றது நல்ல சந்தோஷமாக வந்துடுது. இங்கே வந்து 2 நாள் மிக சந்தோஷமாக இருக்குது. வெயில் கொடுமையாக இருந்தாலும் ஏன்னா குளிர்மையாக தெரியுது. இப்போ இப்படி எல்லாம் இடங்களை வச்சு இப்படி எல்லாம் கொடுக்குறது ஒரு பெரிய வேலை பாருங்க. ஃப்ரீயாக கொடுக்கணும், என்ன இலவசமாக கொடுக்கணும். இலவசம் நட்டம் மட்டும் நான் சொல்லல, செய்யணும். கொடுக்குறதுக்கு மனது வந்தது பெரிய காரியம் எல்லாம். இந்த பாருங்க, நல்ல நல்ல கப்பல் பழம் இருக்குது, அன்னாசி பழம் இருக்குது. பாருங்கள், நீங்களே பாருங்கள், கப்பல் பழம் இருக்குது, அன்னாசி பழம் இருக்குது. நல்லபடியாக நறுக்கி அதை போட்டு இதாக கொடுக்கணும். அது என்னை பொறுத்தவரையில் சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எதுவும் சாப்பிடுவீங்களோ? சாப்பிடுவோம். நீங்கள் கூப்பிட்டோன்னே, என்ன பார்க்குறேன்னு கூப்பிட்டோன்னே எனக்கு சந்தோஷம் வந்துடும். அதனால தான் கூப்பிட்டேன் உங்களை. நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், கோவிக்காதீங்க. ஆனால் ஃபேஸ்புக்கில் நான் உங்கள் 2 பேரையும் ஃபாலோ பண்ணுறேன். உண்மையாக பார்க்குறேன். நான் கனடாவில் இருக்கிறேன் நான். அப்போ அங்கே யாழ்ப்பாணத்தை பற்றி இல்லாட்டி பின்தங்கி எங்களுடைய பிரதேசங்கள் பற்றி அறியணுமெண்டா அவங்கள தான் நாங்கள் அபிக்கிறோம். ஏன்னா நீங்கள் அப்படியே அச்சோட்ட உண்மையான எல்லாமே காட்டுறீங்க உங்களை யூடியூப்பில். அந்த விதத்தில் நான் யூடியூபர்களுக்கு நன்றி. பெரிய வார்த்தைகளை சின்ன பிள்ளைகளுக்கு போய் உதவியாக இருக்குது. நன்றி. இல்லை, நீங்கள் நல்லா செய்யணும்னு வாழ்த்துறேன். அதே மாதிரி தான் மைதானத்தை பார்த்தா இதில் வந்து குளிர்பானம் இப்படியான விஷயங்கள் குடிக்கிற அந்த இடம் இருக்குது. அதே மாதிரி இப்போ அப்பம், தோசை இந்த விடயங்களுக்குரிய இடம், நீர் தாகசாந்தி. அதே மாதிரி தான் மதிய உணவுக்கான இடம் இங்கே இருக்குது. இதுக்கு அப்பாலையும் வந்து நிறைய இடங்கள் இந்த மைதானம் பூராக ஏராளமான இப்படியான குளிர்கள் அமைக்கப்பட்டிருக்குது. அதில் இப்போ தேத்தண்ணி விடாச்சுன்னு சொன்னால் தேத்தண்ணி, பலகாரம் அதெல்லாம் வந்து இந்த கண்ணாடி பட்டியில் இருக்குது. தேத்தண்ணி உள்ளுக்கு இருக்குது, வாங்கி குடிக்கலாம். அதுக்கு அங்கால தொங்கலில் வந்து இந்த பழம் முன்னுக்கு பாருங்க, வாழைக்குலை அது இதுன்னு சொல்லி ஏராளமான விஷயங்களை இதில் செய்து வச்சுக்காங்க. ஒரு பள்ளிக்கூடத்தில் இருந்து அந்த காலத்தில் இப்படியெல்லாம் சந்தோஷமாக இருக்க யோசிச்சவன்றதை வந்து ஒரு கனவோட மீளல் நிறுத்தி இவர்கள் செய்து வைத்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வு மற்றைய அணியினருக்கு ஒரு முன்மாதிரியாக நடந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் முதலாக இப்படி ஒரு நிகழ்வை இங்கே தான் கண்டிருக்கிறேன். அந்த வகையில் இந்த நிகழ்வை சிறப்பான முறையில் ஒழுங்குபடுத்தி நடத்தி கொண்டிருக்கின்ற 95ஆம் ஆண்டு அணியினருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கூறி என்னுடைய கருத்துரையை நிறைவு செய்கின்றேன். தனியாக ஒரு ஒன்று கூடல் மாத்திரம் இல்லாமல் இங்கே வந்து பிரபலமான 2 பேர் இருக்கு. நம்ம ஹேரண்ட் எல்லாருக்குமே தெரியும். அண்மையில் பெரிய ஒரு உலக கிண்ணம் நடைபெற்று முடிந்தது, அந்த விஷயம் இருக்குது. அதே மாதிரி தான் இதுக்கு அங்கால இன்னும் ஒரு மிக முக்கியமான பிரதானமான விடயம் கட்டித்தவங்க ஒரு ரெகுலத்தில் விழா சுற்றி அடிக்க போயினோம். எல்லா பழைய மாணவர்களும் சேர்ந்து அந்த வகுப்பில் படித்த எல்லாருமா சேர்ந்து திருப்பி ஒருக்கா சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை தேட போயினோம். என்ன நடக்குது, எப்படி இருக்குது, வெளியுமா இல்லையான்றதெல்லாம் பார்க்கலாம். நிறைய பழைய மாணவர்கள் இருக்கணும். ஆனால் சொல்லுங்கள், இப்படி பழைய மாணவர்கள் சேர்ந்து பள்ளிக்கூடத்தில் வந்திருக்கணும், என்ன செய்யணும், என்ன நடக்குது, எப்படி இருக்குது இதெல்லாம்? இது 95ஆம் ஆண்டு அணியினுடைய வேண்டுதல் படி 94ஆம் அணியை சேர்ந்த மாணவர்கள் என்ற அடிப்படையிலே நான் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறேன். மிகச்சிறப்பாக 95ஆம் அணியினர் இந்த தங்களுடைய 50வது பொன்னகவை நிலவினை நிகழ்வை கொக்குவில் இந்த அன்னையினுடைய மைதானத்திலே சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு கொக்குவிலிருந்து கல்லூரிய முன்னாள் புகழ்பூத்த ஆசான் மைதானத்தினுடைய அத்தனை இடங்களில் கால் பதித்த சுடர் மகேந்திரனையும் கனடா மண்ணிலிருந்து இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். அந்த வகையிலே அவருடைய நிகழ்வு மிக பிரபாண்டம். ஏனெனில் சுடர் மகேந்திரனை தெரியாதவர்கள் அன்றைக்கு யாழ் மண்ணில் படபுலத்திலே தெரியாதவர்கள் இருக்க முடியாது. ஏனெனில் அவருடைய கால்வதிகள் யாழ்ப்பாணம் இந்து மைதானத்திலே மிதன்றது. அதேமாதிரி கொக்குவிலிருந்து கல்லூரியினுடைய மைதானம், அதில் அவருடைய தன்மைகள், அது யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மைதானத்தில் முன்னிலையில் இருந்த அவருடைய வீடு, அந்த சுற்றுப்புற சூழலெல்லாம் அவருடைய சொந்தங்களை இப்பொழுதும் நிறுவூட்டி 1910ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட அந்த வீடு நேற்றைய தினம் என்னுடைய கருத்தினை பதிவு செய்திருந்தார், எனக்கும் சொல்லியிருந்தார். அந்த வகையிலே இன்றைய தினம் இந்த நிகழ்வு மைதானத்திலேயே அவர்களோடு இணைந்து பல புலம்பெயர்ந்து எங்களுடைய 95ஆம் அணியினை சேர்ந்தவர்கள் வருகை தந்து சிறப்பாக இந்த நிகழ்விற்காக வருகை தந்திருக்கிறார்கள். எனவே இந்த மைதானத்திலே மிகச்சிறப்பாக நாளைய வடபுலத்திலே மைதானத்திலே இந்த ஒரு நிகழ்வு நடைபெற்றிருப்ப எல்லாரும் அதாவது சொல்லுவார்கள், எங்களுடைய நிகழ்வுகள் எல்லாம் மண்டபங்கள் நோக்கி நகருகின்ற போது அத்தனை உள்ளங்களும், அதாவது நாங்கள் சொல்ல கற்றவர் கல்லாதவர் எல்லாம் ஒன்று சேருகின்ற இடம் மைதானம். கற்றவர்களுக்கு பாடசாலையினுடைய பரிசளிப்பு விழா நிகழ்வை நாங்கள் தருவோம். ஆனால்
இதில் எதுவுமே பாரபட்சம் இல்லாமல் மைதானத்திலே அரங்கேற்றுகின்ற நிகழ்வு மிக பிரமாதமாக இருக்கின்றது. அந்த வகையிலே பாப்போம் கடை முட்டி உடைக்கிறது அதே மாதிரி உதவி வந்து கையில் விளையாட்டு எல்லாத்தையும் கலைகளையும் நாங்கள் இந்த விளையாட்டுத்துறை நோக்கி இந்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி. இவர மாதிரி நிறைய பேர் இதுக்குள்ள அப்படியே ஆர்வத்தோட பள்ளிக்கூட காலத்தில் இருந்த மாதிரியே திருப்பி இருக்கிறோம். கடைகள் பக்கம் அந்த பக்கம் எல்லாம் களை கட்ட ஆரம்பிச்சிருக்கு. மத்தியானம் சரி விடியவும் சரி இப்படி தான் கலகலண்டு எல்லா பிள்ளைகள் சின்னாக்கள் பெரியாக்கள் எல்லாரும் வயசு வேறுபாடுகளை தாண்டி முழு பேரும் வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்காக இந்த நிகழ்வு செய்தது அப்படின்ற மாதிரி சொல்லி நினைக்கிறோம். அது மாதிரி அடுத்த பிள்ளைகள் வந்து தங்களோட அப்பாடையோ அவங்க பள்ளிக்கூடத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடக்குது அதில் சந்தோஷமாக பங்கு கொள்கிறோம் என்று சொல்லி அந்த உணர்வோடு இந்த கடைகளில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் இதையும் பார்த்து அப்பா அம்மா விளையாடுறது அவர் செய்யக்கூடிய சாகசங்கள் எல்லாத்தையுமே பார்க்கறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக இது இருக்குது. எங்களுடைய உரியடி நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. தயவு செய்து விரைவாக எல்லாரையும் வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இதோ முதலாவதாக உங்களுடைய பெயர் என்ன? சிவதீஷ். அப்பாவின் பேர் பரமேஸ்வரன் சிவதீஷ். எந்த பள்ளிக்கூடம்? கொக்கில் இந்து கல்லூரி. ஓகே. இந்த எத்தனை ஆண்டு? 95ஆம் ஆண்டு மாணவன் சிவதீஷ் அவர்கள் அடுத்ததாக உரியடி இடம்பெற இருக்கின்றது. இதோ ரைட். ஒரு ஆள் கூட்டிக்கொண்டு விடலாம். வேற சரி எல்லாரும் கூட்டிக்கணும். கொஞ்சம் இல்லை கஷ்டம் இல்லை ஓரளவு கொண்டு விடுங்க. சரி தம்பி சின்ன பிள்ளைங்க தள்ளி வாங்க நல்ல ரைட்டா ரைட்டு ஆரம்பமாகிட்டது. சிவர் தள்ளில் அவர் இல்லையே அடிச்சு போட்டு கால் நோ நாங்க சொல்லுவோம் சிவாதீஷ் இல்ல விடுங்க இல்ல அடி நீ அடி. நாங்க சொல்லுவோம் நிப்பாட்டு சொல்லி அடிதான் அப்படி டேர்ன் பண்ணுங்க. டேர்ன் தட்டினாலே உடைஞ்சிரும். பக்கம் முட்டுப்பட்டா உடைஞ்சிரும். இல்ல ஏலாட்டி இல்ல உங்களால் முடியாட்டி சொல்லலாம். ஓகே அவர் அவுட். சேர்ந்த நீ பானையை உடைச்சி இல்லையோ தடி உடைக்கிற? ஓ வெரி ரைட் ஆம் அடித்து விட்டார். இதோ செந்தில் இதெல்லாம் ஒட்டடை தட்டுறியா? கீர்த்திகா. ஓகே. அடுத்ததாக கீர்த்திகா அவர்கள் அவங்களுடைய டைம் ஸ்டார்ட் ஆகிவிட்டது. ஓ அவர் நிரூபித்து விட்டார். இது மரம் இல்லை பின்னுக்கு வரணும். இன்னும் கொஞ்சம் பின்னுக்கு வரணும். கொஞ்சம் பின்னுக்கு வரணும். ரைட் கொஞ்சம் பின்னுக்கா. ரைட் வெரி குட். நல்ல பாயிண்ட். இதுதான் பாயிண்ட். இதுலேயே நில்லுங்க. ஓகே அப்படியே முன்னுக்கு வாங்க. ரெடி உங்களோட டைம் ஸ்டார்ட். முன்னுக்கு வாங்க அப்படின்னு வரலாம். முன்னுக்கு வரலாம். கொஞ்சம் இடது பக்கமாக போங்க. கொஞ்சம் இடது பக்கம் போய் முன்னுக்கு போங்க. முன்னுக்கு வாங்க. நீங்கள் கொஞ்சம் விலகு வாக்கு மாதிரி தெரியுது. அங்கே போங்க. நீங்கள் இங்கே தம்பி யார் நீங்கள் அங்கால இல்லை என்னப்பா லைனை நீங்களே அப்படியே போங்க. மாறி அப்படியே போங்க. அவ்வளோதான். அப்படியே போங்க. இங்கே ஒரு ஆள் அங்கே ஒரு ஆள் வாங்க சசி வாங்க இப்போ நம்பர் சரியோ? Right, come on, Guru, firm, come on. Okay. Side மாத்தி கொடுக்கணுமா? சைட் மாத்தி கொடுக்கணுமா? ஒரு கதான். Wait. விடுங்க. கொஞ்சம் விடுங்க. அப்ப இழுக்க சொன்ன அப்புறம் இந்த வீரத்தை காட்டுங்க. விடு. Come on.
come on. Fam. அமர்த்திடுங்க. பதிங்க. Come on, very good. ஒரு டைம்ல முடிக்கலாம் ஒரு டைம். அமர்த்துங்க. பதிங்க. ஆக ஒரு பக்கம் நிக்காம மாறி நில்லுங்க. நீங்கள் என்ன சமன்ல வேணும் என்ன மாவி கொக்கூர்க்கு இந்த கல்லூரியின் 95ஆம் ஆண்டின் பொன் விழாவா கொக்கூர்க்கு இந்தவின் 95ஆம் ஆண்டின் பொன் விழாவை கொண்டாடிய போலுடன் தொடங்கும் கலை பொழுதும் மணி அடித்தால் உடற்பயிற்சியும் தேவாரம் திருக்கிற செடி வாசிப்பும் நற்சிந்தனை நகைச்சுவை நல்லொழுக்கமும் கூர்மையாக பார்க்கப்படும் நேரமும் ஏற்ற தாழ்வு இல்ல ஆடம்பர ஆபரணமற்ற அணிகளும் இடைவேளையின் அடிபடும் நினைவுகளும் தள்ளு வண்டியில் வரும் தூளுடன் சேலன் மாங்காயும் கச்சானுடன் ஆச்சியும் ஜாந்திராவின் இது வண்டியில் வரும் ஐஸ் பழமும் கல்லூரி கீழத்துடன் முடிவடையும் பாடசாலையும் கழக கூட்ட ஆரவாரமும் கூடுதல் வகுப்பு ஆசிரியர்களும்
இவதான் இந்த பெரிய கேக் செய்தவர் வேல் கேக். இவ்வளவு நேரம் சொன்னால் நீங்கள் நண்பர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு தொடர்பு கொள்ளலாம். நண்பன் நான் பரிந்துரை செய்வேன் என்ற வள்ளுவனின் பாசனத்துக்கு இணங்க நன்றியுரை கூட வருகிறார் செந்தில் குமரன் சார். எவ்வளோ நீளம் கேக்? 30 அடி. 30 அடி. மாணவர்களின் மினப்புடன் வாழ்வோம் என்ன எதிர்பார்த்த கேக் வெட்டும் வைபவம் நடைபெற இருக்கிறது. இந்த வைபவத்துக்கு அனைத்து நண்பர்களையும் அழைக்கின்றோம். இதில் ஆண்கள் ஒரு பக்கம் பெண்கள் ஒரு பக்கம் அப்படி நிற்காமல் ஆண் பெண் அப்படி கலவன் பாடசாலையை போன்று லைன் பண்ணி நிறுவோம். இவற்றை முன்னெடுத்து நடுவில் எங்கள் கல்லூரி அதிபரையும் பிரதமர் வந்து அழைக்கிறோம். ஏனென்றால் ஒரு வீட்டில் கேக் வெட்டுவதாக இருந்தால் தாயிலிருந்து இல்லாமல் கேக் வெட்டுவதில்லை. ஆகையால் எங்கள் கல்லூரி அதிபரையும் பிரதமர் வந்ததையும் இந்த நிகழ்ச்சியினுடைய ஏற்பாட்டாளர்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் ஏனைய நிகழ்வுகளில் தனி ஒருத்தரோ அல்லது யாராவதோ அல்லது விருந்தினர் தான் இந்த விஷயத்தில் ஈடுபடுவார்கள். ஆனால் எல்லாருமே சேர்ந்து ஒற்றுமையாக தங்கட 50 வயசு அடைந்திடக்கூடிய இந்த வேளையில் பள்ளிக்கூட காலத்தில் இவ்வளவு ஒற்றுமையாக இருந்தோம், எப்படியெல்லாம் இங்கே தங்களுடைய இனிமையான காலங்களை பகிர்ந்து கொண்டோம், நட்பாக எப்படி இருந்தோம், அதையெல்லாம் மீள ஒரு முறை திரும்பி பார்த்து எல்லாரையுமே சரி சமனா. அவர் பெரிய ஆளாக இருக்கலாம், பதவி ரீதியாக பெரிய ஆளாக இருக்கலாம், பண ரீதியாக பெரிய ஆளாக இருக்கலாம். ஆனால் எல்லாருமே பள்ளிக்கூடத்துக்கு வரைக்குள்ள மாணவர்கள். அதான் ஒரு சீருடை என்ற ஒரு விஷயம் கொடுக்கப்படுறது. வெளியில் போய் அவரவர் தொழில்கள் இருக்கிற போது அவரவர்கள் அந்தஸ்தில் இருக்கிற போது அது வேறுபடலாம். ஆனால் பள்ளிக்கூடத்துக்குள்ள எல்லாருமே சமம். அந்த விஷயத்தை மிக நேர்த்தியாக இவர்கள் செய்கிறார்கள். நிறைய பேரை பார்த்தா வெளியில் வெவ்வேறுபட்ட இடங்களில் இந்த ஒன்றுகளை வச்சாலும் பள்ளிக்கூடத்தில் போய் திருப்பி அந்த ஒன்று கூடி அந்த நினைவுகளை மீட்கிறதுன்றது இன்னொரு வகையான சந்தோஷம் தானே. இப்போ சேரக்கூடிய இந்த விடயம் தொடர்பிலையும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே சொல்லி வைங்க. தேவைப்படக்கூடிய ஆட்களுக்கு இந்த காணொலியை அனுப்பி வைங்க. Happy birthday dear Happy birthday to you. Are you 10? Are you 20? Are you 30? Are you 40? Are you 41? Are you 42? Are you 43? Are you 44? Are you 45? Are you 46? Are you 47? Are you 48? Are you 49? Are you 50? லட்சங்களை செலவழித்து 30 அடி நீளத்தில் 100 கிலோ எடை கொண்டதாக ஒரு கேக் உருவாக்கப்பட்டிருக்கு. இது ஒரு வித்தியாசமான விஷயம். பாடசாலைகள் வரலாற்றை பொறுத்தவரையிலையும் பழைய மாணவர் சங்கங்களுடைய ஒன்றுகுடலை பொறுத்தவரை நிறைய விஷயங்கள், நிறைய நிகழ்வுகள் எல்லாருமே பார்த்துருப்போம். ஆனால் இவர்கள் சேரக்கூடிய இந்த நிகழ்வு என்பது மிக வித்தியாசமானது. இந்த கேக்கை வேல் கேக்ஸ் என்ற நண்பருடைய ஒரு கடை தான் நான் பரிந்துரைப்பேன். கொக்குவேல் சந்தைக்கு பக்கத்திலே இருக்குது. அவர்கள் தான் இதை நேர்த்தியாக இப்படி சிறப்பாக செய்து கொடுக்கிறார். தங்களோட ஆசிரியர்கள், அதிபர்கள் தாங்களும் சேர்ந்து சந்தோஷமாக மகிழ்ந்து கொண்டாடுவதற்கான ஒரு வித்தியாசமான விடயமாக இதை பார்த்தார்கள். நிறைய பேர் தாங்கள் உண்டு கழித்து ஆசிரியர்களை கௌரவம் செய்துட்டு போகிறதுக்கு அப்பால் இது அவற்றை வாழ்க்கை பூரா எல்லாருக்குமே நினைவு இருக்கும். அப்படி நினைவுக்கூடிய ஒரு சம்பவத்தை வெற்றிகரமாக இப்படியான விடயம் மூலமாக செய்து முடித்திருக்கிறார்கள். வெற்றிகரமாக தங்களுடைய சந்தோஷத்தை கொண்டாடுகிறார்கள். தனியாக சந்தோஷத்தை மாத்திரம் இவர்கள் கொண்டாடையில் நேற்றைய நாளில் இந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு நிகழ்வொன்றை ஏற்பாடு செய்து ஆவணப்படுத்துறதுக்காக நூலொன்றை வெளியிட்டோம். அதே மாதிரி தான் புதன்கிழமை சுடர் மகேந்திரன் இந்த முன்னாள் அதிபர் அவருடைய பேரில் ஒரு நூல் ஒன்றை ஆக்கி கொடுக்க போகிறார்கள். அடுத்த தலைமுறைக்கு வரலாறுகளை கடத்துகிற அந்த நல்ல பணியை செய்கிறார்கள். முந்தையெல்லாம் இந்த பள்ளிக்கூடம் எப்படி இருந்துச்சு, எவ்வளவு சாதனைகளை செய்துச்சு, அதை விட எவ்வளவு விஷயங்கள்லாம் இங்கே நடந்தது. இந்த முன்னாள் அதிபர் சுடர் மகேந்திரன் அவர்கள் பேசைகளை சொன்னார். இந்த பாடசாலை நிகழ்ந்திருக்கக்கூடிய துன்பியல்கள் இந்திய இராணுவ காலத்தில் எவ்வளவு மோசமான விளைவுகள் எல்லாம் இங்கே ஏற்பட்டது, அதுக்கு பிறகு பாடசாலை எப்படி மீள ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொல்லி நிறைய விஷயங்களை பகிர்ந்திருந்தார். இப்போ இருக்கக்கூடிய தலைமுறைக்கு இந்த விடயங்கள் எல்லாம் தெரியாது. அதை ஒரு முறை நினைவுபடுத்துகிற விதமாக இப்படியான விஷயங்களை செய்கிறார்கள்.